ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் வீட்டு சைடில் வந்துட்டு ஒரு 5 அடிக்கு இடம் விட்டுருந்தோம். அதில் வந்துட்டு என்னென்ன செடியெல்லாம் வைக்கலாம், எப்படியெல்லாம் பராமரிக்கலான்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து சிகப்பு பூசணி. இது வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்த ஒரு காயிலேருந்து அதை சமைச்சதுக்கப்புறம் அதோடய விதைகளை வந்து கொஞ்சம் தூவி விட்டேன். அதுலேருந்து வந்தது தான் இது. பார்த்திங்கன்னா, இப்போ பூ வச்சுருக்குது. பூவை பார்க்கலே சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா காய் வைக்கலை. இதுக்கு சீசன் வரும்போது தான் காய் வைக்கும். எனக்கு எந்த சீசனில் போடுறதுன்னு தெரியாமல் நான் விதையை சும்மா அந்த காய்கறி சமைச்சிட்டு விதையை போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கும் வந்துருச்சு. ஆனால் அது சீசனுக்கு தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். எப்போ காய்க்கும்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஆனால் பூ மட்டும்தான் வருது, காய் வைக்கலை எங்கேயுமே. ஆனால் இது நல்லா ஹெல்த்தியாக கொடி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பூவை பார்க்கலே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இது வந்து மஞ்சள் பூசணி, இன்னொரு பேர் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த காய் வந்து அளவுக்கு அதிகமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூஸ்க்கு போக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது நம்ம நெய்பர்ஸ் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்துட்டு காப்பர் சத்து அதிகமாக இருக்குது. இதில் காப்பர் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த காய்கறி நல்லா எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே பச்சையாகவே சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் நடப்பாதை 1.5 அடிக்கு விட்ருக்கோம். இங்கே எந்த செடியும் வைக்க முடியாதுங்க. வச்சா நடந்து போயிட்டு வர முடியாது. அதனால் நான் எதுவுமே வைக்கலை. இது எங்கள் பிளாட்டுக்கு பின்பக்கம் வந்து காலியாக கிடக்கு. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஒன்றும் முன்னாடிலாம் விவசாயம் நடந்த இடமா, இப்போ எதுவும் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து நான் செடி முருங்கை வந்து 3 செடி முருங்கை விதை நட்டிருக்கேன். இந்த செடி முருங்கை வந்துட்டு நட்டு 2 மாதம் ஆகுது. இவ்வளோ பெருசு வந்திருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக வளருது. இதை வந்து குட்டையாக இருக்கும் போதே பூக்கள் வச்சு காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இதுக்கு பூத்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். 3 செடிகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையில் ஒரு 3 செடி எனக்கு கிடைச்சது. என்னோடய நெய்பர்ஸ் கொடுத்தாங்க. எடுத்து வந்து நட்டோம். 3ல் ஏதாவது 1 வரட்டும்னு சொல்லி தான் நட்டோம். அதே மாதிரி 3மே ஒரே மாதிரி தான் நட்டோம். 1 தான் பொழைச்சிருக்கு, மற்றது 2 ஒரு மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கறியிட்டு மறுபடியும் துளுத்து வருது. ஏதோ ஒரு செடி நல்லா வந்தால் போதுங்க, அது இடம் பத்தாது. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரத்துலேருந்து ஒரு ஸ்டிக்கு மட்டும் உடச்சி பென்சில் சைஸுக்கு வச்சு பார்த்தாரு என் ஹஸ்பண்டு. எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காண்டி வச்சாங்க. அதே மாதிரி அதுவும் நல்லா ஹெல்த்தியாக வருது. நிறைய கிளவுட்டு பார்த்திங்கன்னா பென்சில் சைஸுக்கு கூட வச்சா வருங்கிறதே நான் இப்போ தான் பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணார். பரவாயில்ல, நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு. 2 குச்சி வச்சோம் பென்சில் சைஸுக்கு, 2மே நல்லா வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நர்சரியில் வந்து தூக்கி போட்டாங்க, வேணாம் இது உடஞ்சிருச்சு செடின்னு சொல்லிட்டு நான் அதை கேட்டு வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். ஒயிட்டு செண்பகம் மாதிரி ஒன்று பூக்கும். இது வந்துட்டு அதே ஸ்டிக்கு தான், முருங்கை ஸ்டிக்கு வச்சு உடச்சிட்டு கொண்டாந்து வச்சு நட்டோம். அதுவும் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா என்ன செடின்னு கண்டுபிடிங்க. இது என்ன செடினா, அது பேர் என்னமோ இல்லை, வாடாமல்லி. ஆமாம், இது தாங்க வாடாமல்லி செடி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பூ கிடச்சி அதை கொண்டாந்து விதை போட்டு அது 2 மாதம் 3 மாதம் ஒன்றுமே வரலைங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு குட்டி செடியாக வந்துருந்துச்சு. 2 இலை தான் இருந்துச்சு. சரின்னா அதை நட்டு வச்சு பாதுகாப்பு பண்ணி அதை சேஃப்டி பண்ணி இந்த நிழலுக்காண்டி இதில் கொண்டாந்து வச்சு நட்டு இந்த கொடியாக உள்ளே வச்சு நட்டு கல் வச்சு மறைச்சி அப்புறமா பார்த்தோன்னா இப்போ தான் கிளம்புச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய செடியாகி ஒரு பூ இல்லைன்னு கவலைப்பட்டேன். இருக்குதுங்க, ஒரு பூ வந்துருச்சுங்க. ஒரே ஒரு பூ இப்போ தான் வந்துச்சு. பார்த்திங்களா, ஒரே ஒரு குட்டி பூ பூத்துருக்கு. இவ்வளோ மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஒரு பூ வச்சுருக்கு. இவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்னா அப்போ பூக்கள் நிறையா இருக்கும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இப்போ இவ்வளோ பெரிய செடியிலையும் பூக்கும் போது உங்களுக்கு அதை பூத்த உடனே எல்லா பூவும் ப்ளூம் ஆனோன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய செடியாக வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. அழகு. எனக்கு வாடாமல்லி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ரொம்ப நாளைக்கு ஃப்ளவர் அப்படியே இருக்குங்க, காயவும் காயாது, அப்படியே இருக்கும். அதனால் இந்த பூச்செடி வளர்க்கணுன்னு ஆசை. தேடி கண்டுபிடிச்சி நான் இது பண்ணேன். இங்கே ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. என்னென்னு கண்டுபிடிங்க. ஆமாம், வெண்டைக்காய்.
வெண்டைக்காவை போராடி மாவு பூச்சிட்டேருந்து காப்பாற்றி வளர்க்குறக்குள்ளரையும் எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் மாவு பூச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பயந்து பயந்து மாவு பூச்சி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்திங்கன்னா ஒரு இலை தாங்க வந்திருக்குது. பார்த்திங்கன்னா அதில் இலையிலையும் மாவு பூச்சி வந்துருந்துச்சு. கடுப்பான இதாகிடுச்சு. உடனே என்ன பிச்சு போட்டுட்டு அந்த வந்த ஒரு இலையும் பிச்சு போட்டேன். அதுலேருந்து அப்புறமா கிளை விட்டு இப்போ ஹெல்த்தியாக வருதுங்க. வெயில் தாங்காதனால இந்த பூசணிக்கு கொடிக்கு அடியில் தான் வச்சு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஏன் டேபிள் போட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த டேபிள் கொண்டாந்து ரோட்டில் போட்டு வச்சுருக்கேன்ட்டு இது வந்துட்டு திராட்சை கொடிக்காக நான் வச்சேன். இது வந்துட்டு வெள்ளரி கொடிங்க. இது வெள்ளரி கொடி சாப்பிட்டுட்டு வெள்ளரி பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை நுழைச்சி வச்சுருக்கோம். அது வந்துருச்சு. பார்ப்போம். இதுலேருந்து ஒரு செடி 2 செடி வந்து தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இது வந்து திராட்சை கொடி. இதுக்காக தான் இந்த டேபிளில் போட்டு மூடி வச்சுருக்கோம். இது டேபிள் வேணான்னு தூக்கி போட வேண்டிய டேபிள் தான். அதை கொண்டு வந்து திராட்சை கொடிக்கு நிழல் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் தாங்க, நிழல் கிடையாது. அதனால தான் இந்த டேபிளை போட்டிருக்கோம். இது சம்பங்கி. இது வந்து ஒரு நர்சரியில் வந்து சம்பங்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டியாக தான் நர்சரி பேக்கில் க்ரோ பேக்கில் வச்சுருந்தாங்க. அந்த இதுலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். பக்கத்தில் கிழங்கு வச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இடம் தேடிட்டு எந்த இடத்துல வைக்கலான்னு சூஸ் பண்ணிவிட்டு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு தான் நான் அப்புறம் கொண்டு போய் இதை வைக்கணும். அது வரைக்கும் க்ரோ பேக்லேயே இருந்துட்டு வளரட்டும். ஏன்னா நான் பெரிய க்ரோ பேக் தான், கிழங்கு வைக்கட்டும் நிறையா. அப்புறமா பார்க்கலாம், மழைக்காலம் வந்தோடனே எடுத்து கீழே நடலான்னு சொல்லிட்டு இதையும் வச்சுருக்கேன். இது வந்து செத்து போச்சு செண்பகங்க. இது ஆரஞ்சு கலர் செண்பகம். இது வாங்கி ஒரு 2 அடிக்கு தான் வாங்கினேன். அதுவும் ஒரு மாதிரி புரட்டம், வெயிலில் தாங்க முடியலையா என்னென்னு தெரியல. இந்த செடி நான் போராடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றலான்னு பார்த்து அதுவும் செத்து பொழைச்சி வந்து இப்போ கடைசியில் அது என்ன நிலமனே எனக்கே புரியலை. அதனால தான் நான் இப்போ ஒரு ஒயிட் செண்பகம் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டு இப்போ அந்த ஒயிட் செண்பகம் வந்திருக்கு. அதையாவது எப்படியாவது காப்பாற்றிடணும். நெக்ஸ்ட் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு ஒயிட் செண்பகம் வாங்கியிருக்கேன்னு. அதுதான் இது. ஒயிட் செண்பகம் வந்துட்டு நல்லா வாசமாக இருக்குமா. ரொம்ப எல்லா செண்பகத்தோட இந்த ஒயிட் செண்பகம் தான் ரொம்ப வாசம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை வாங்கியிருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் ஹெல்த்தியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இனிமேல் ஆடி ஆவணி புரட்டாசி இனிமேல் ரொம்ப வெயில் இருக்குது அதில். அதனால தான் இது எப்படியாவது பொழைக்க வச்சிடணும்னு பார்க்குறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இது சக்கரவள்ளி கிழங்குங்க. ஒருத்தவங்க வந்துட்டு எங்களோட நெய்பர் வந்து கொடுத்தாங்க. அவங்கள்ட்டேருந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். மைசூர் மல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கருகி போராடி வந்துருச்சுங்க. 2 நாள்லேயே தளைஞ்சிருச்சு. நல்லா பூ இல்லாமல் தான் வந்தது. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்மு இந்த பக்கத்துலேருந்து 2-3 குச்சி இருக்குதுங்க. பார்ப்போம். வரையில் மொக்கெல்லாம் இல்லை. இப்போ வச்சு ஒரு வாரத்தில் மொக்கு வந்துடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி தான், நாங்கள் பூ இல்லாமல் தான் கொடுப்போம். ஆனால் உங்கள்கிட்ட 1 வாரம் 2 வாரத்தில் பூ வந்துடும் சொன்னாங்க. அதே மாதிரியே பூ வந்துருச்சு மொக்கு. இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த நெய்பர்ஸ் ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு வேரோட ஒரு குச்சி கொடுத்தாங்க. அதை வச்சோன்னா நிறைய படர்ந்துருச்சு. படர நம்ம மண் போட்டு மூடணும். இது பார்த்திங்கன்னா ரோஸ் செடிங்க. வெயில் தாங்காமல் ரொம்ப கருகிருச்சு. கொண்டாந்து சக்கரவள்ளி கிழங்குக்கிட்ட கொண்டாந்து வச்சுட்டோம். ஏன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மரவில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொண்டாந்து வச்சுருக்கோம். இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், எவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்குன்னு. சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரிஜாதம். இந்த பாரிஜாதம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பாரிஜாதம் ரொம்ப அழகாக பூத்துருக்கும். பாரிஜாதத்துக்கு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், வீடியோ போடலை. பாரிஜாதத்தில் பூ வந்தப்போ எங்கள் வீட்டுக்கு 1 மந்த்துக்கு மேலே தான் இது பூக்க ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் பூக்களே இல்லை. சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த செடி. குட்டி செடியாக இருந்துச்சு. இப்போ பல கிளைகள் விட்டுருக்கு. நல்லா ஹெல்த்தியாக வருது. மொக்குகள் நிறையா வச்சுருக்கு. இது வாசம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லணுங்க, வாசத்தில் இதை மிஞ்ச முடியாது. இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வருது. கனகாம்பரம் லேஸில் வரமாட்டேங்குதுங்க. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகமலம். இது ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பேன், இது வீடியோ போடலை. ஆனால் வாங்கி ஒரு 2-3 மாதம் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக போயிட்டுருக்க கொடி. அங்கங்கே மொக்குகள் நிறையா இருக்கும். தினம் ஒரு பூவாவது பூத்துருங்க. பார்த்திங்கன்னா மொக்கு நிறைய இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொக்கு வச்சு தான் வரும்.
பார்த்திங்கன்னா அவ்வளோ மொக்குகள் இருக்குது. இது நேற்று பூத்தது, இது முந்தா நேற்று பூத்தது. நேற்று பூத்தது இது என்னென்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறது கிருஷ்ண கமலம் கலர் வந்து ரெட்டுங்க. இதில் ப்ளூ இருக்குது, மெரூன் இருக்குது. 3 கலர், ரெட்டு, மெரூனு, ப்ளூ கலர். இது 3ல் எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. இந்த பூ பார்க்கலே எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆகிற அளவு கலர் காம்பினேஷன் செமையாக இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் ப்ளூ தான் எல்லோரும் தேடுவாங்க. ரெட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. பாருங்கள் மொக்குகள் எத்தனை மொக்குகள் இருக்குது பாருங்கள். தினம் ஒரு பூவாது பூத்துரும். இது பெரிய கொடியாயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய மொக்குகளோட நிறைய கிளைகளோட பூக்கள் நிறையா இருக்கும்போது பார்க்கவே தூரத்துலேருந்து அழகாக இருக்குங்க. வாசம் பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வீசுது. இதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப இல்லை, தொழுவரம் மட்டும் வச்சா போதும். இது நேற்று பூத்த பூ, ஒரு வாடாமல்லி கலரில் இருக்குது. ஆனால் ரெட்டு இது மூடி வசங்கினனால அப்படி இருக்குது. இது மாதிரி செடியெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது ஒரு வாஸ்து செடின்னு சொல்கிறாங்க. இந்த பூக்கள் வந்து கடவுளுக்கும் நம்ம போடலாம். வந்து பார்த்திங்கன்னா வாசமும் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொடியெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு 6:30 மணிக்கு இந்த மாதிரி இருக்குங்க. 7:30 மணி போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 8:30 மணிக்கெலாம் ஃபுல்லாக ப்ளூம் ஆயிடுங்க. காலம்பரை பூத்ததுன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த பூ விரிஞ்சே தான் இருக்குது. நிறைய பேர் வீடியோவில் சொல்லுவாங்க ஆஃப் டேயில் அது வெயில் வந்தோடனே மூடிடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஃபுல் டே ப்ளூமாகவே இருந்துச்சு எங்களுக்கு. நாங்களும் வெயிலில் தான் வச்சுருக்கோம். இது நிழலில் ஒரு 5 மணி நேரம் வெயில்லையும் 5 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் நிழல்லையும் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது செடி. நீங்களும் இந்த மாதிரிலாம் செடியை பிளான் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு வளர்க்கும் போது அதில் பூக்கிற பூக்கள்னால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பூ எப்போ மலரும் அப்படின்னு சுற்றி சுற்றி வருவோம். காய்கள் காய்க்கும் போதும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம அடுத்து அறுவடை பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு போக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷம் கிடைக்குங்க. இருக்கிற இடத்த வச்சு நம்ம என்னென்ன செடிகள் வைக்கலான்னு பிளான் பண்ணி நீங்களும் மறக்காமல் எல்லா காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள்லாம் வாங்கி வைங்க. பூச்செடிகள் வைக்கும்போது நிறைய காய்கள் அறுவடை பண்ண முடியும். சரி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.